நமது தூத்துக்குடியில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட் இயங்கி வருகிறது. 210 மெகாவாட் முறையில் மொத்தம் 1050 மெகாவாட் இயங்கி வருகிறது. இந்த வருட பராமரிப்பு பணிக்காக 301 டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டருக்கு இன்னும் ஆர்டர் கொடுக்கல. அது என்ன அப்படிங்கிறது அனல் மின் நிலையத்தில் விசாரிக்கும் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க ஒப்பந்ததாரர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அனல் மின் நிலையம் வளாகத்துக்குள்ளேயே ஒரு சங்கத்தை வச்சிருக்காங்க. அந்த சங்கம் மூலமா இவங்க 6% அமௌண்ட் இருந்தாதான் உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இதுல சங்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிஇ தற்போது உள்ள சிஇ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதாக அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அனுப்பி இதோட தொகையை நீங்க கட்டினாதான் நான் உங்களுக்கு டெண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அதன் மூலமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி இவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த டெண்டர் எதுவுமே பராமரிப்பு பணிக்காக கொடுக்காம இருக்கிறது. இதுக்கு முன்னாலேயும் சரி இப்பவும் சரி இதே தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துல இதே மாதிரி ஊழல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்க கிட்ட 30 to 50க்கு மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கையொப்பமிட்டு எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்க மேற்கொண்டுட்டு இருக்கோம். கடந்த முந்தானத்து அதாவது 2 நாளைக்கு முன்னால ஒரு போர்டு வைக்கிறோம் கண்டிச்சு. அந்த போர்டை பெரும்பல் காவல் நிலையம் அதிகாரி மூலமா அதை அகற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுல சேர்ந்த ஒரு சில மந்திரிக்கு தொடர்புடையவங்க அதை சொல்லி அதை அகற்றுறாங்க. இதை அகற்றுக்குள்ள பணியை மேற்கொண்டிருக்காங்க. காவல் நிலையம் உடமையா இருக்குது. தற்போது உள்ள தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்துல இந்த பிரச்சனை இருக்கிறத பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துறது தான் அடுத்து எங்களோட முக்கியமான குறிக்கோளாக நாங்க எடுத்துக்கொண்டு போறோம். இது இவங்க இன்னும் திருந்தல அப்படின்னா மேற்கொண்டு இதோட அதிகாரிகளை மாற்று பணி இருக்கிறதுக்கும் அதுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கும் என்ன வழிங்கிறத நாங்க மேற்கொள்வோம். நன்றி.